என் 3 பிள்ளைங்களுக்கு நாங்கள் பார்ஷாலிட்டி காட்ட மாட்டோம். ஆனால் நான் என்ன பண்ணுவேன்னா சாரிமா கிட்ட மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் காட்டு. காரணம் என்னன்னு கேட்டிங்களா, உலகமே எங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களாம் அசியலை கொண்டாடுவாங்க, அப்படியே கொண்டாடுவாங்க, சாரிமாவே கொண்டாட மாட்டாங்க. அதனால சாரிமா வெயிட் பண்ணிருக்கோம். என் சத்தம் கேட்டு உள்ளே வந்தால் போதும். ஸோ இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நான் என்ன பண்ணுவேன்னா குழந்தைய என் கூடவே வச்சுக்குவேன். என் இருதயம் கண்ணெல்லாம் யார் மேலே இருக்கும் அது மேலே இருக்கும். என்றைக்குமே என் குழந்தைக்கு என்னை நான் ரிஜெக்ட் பண்ணப்படுறேன்னு ஒரு ஃபீலிங் ஆகாதபடிக்கு டோட்டலாகவே நான் கவர் பண்ணுவேன் குழந்தை. உலகத்தின் தகப்பனாகிய நான் அவ்வளோ சென்சிட்டிவாக இருக்கும். அதை உன்னை படைச்சவர் சாமி, உன்னை உண்டாக்கினவர், இரவும் பகலும் உன்னையே பார்த்து கொண்டு இருக்கிறவர், உன்னை பார்க்கிற கண்கள் கண்ணு கூட இமைக்கிறதே இல்லையா, அவர் இரவும் பகலும் தூங்குறதே இல்லையா. இன்னும் வேதம் இன்னும் டீட்டெயிலாக போய் சொல்லுது, அப்படி கண்ணின் மணியா நீ இருக்கிற. Can I take to the next illustration? டாடி கண்ணை பார்த்துட்டு இருப்பாங்க. You see my eyes. என் மகளுடைய கண்ணை பார்க்கும்போது என்ன நடக்குதுன்னா, அந்த கண்ணில் என்ன தவிர யாருமே இல்லை. அதே மாதிரி என் கண்ணில் சாரிஸ் தவிர யாரும் இல்லை. தேவன் உன்னை பார்க்கும்போது அவர் கண்ணில் உங்களை தவிர யாருமே இல்லை.